வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா 2025 டிஎன்பிசியால் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவரை நீங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோவோட அப்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பாலிட்டி அந்த சிலபஸ் வைஸ் படி நம்ம எவ்வளோ கொஸ்டின் 2025 கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு அனலைசஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸில். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குன்னா, அட்டவணை, பகுதி, யூனியன் பிரதேசம், அது ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதிலிருந்து மொத்தம் 11 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் அரசியலமைப்போட முகவுரை அதிலிருந்தும் நமக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் குடியுரிமை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் மொத்தமாக 17 கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு குடியுரிமையில் இருந்த 3 கேள்விகளும், அடிப்படை உரிமைகளில் இருந்த 6 கேள்விகளும், அடிப்படை கடமைகளில் இருந்து 3 கேள்விகளும், அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் இருந்து 5 கேள்விகளும் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், இந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 5வது டாப்பிக்காக மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஸோ இதிலிருந்தும் நமக்கு 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 6வது டாபிக் பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இந்த டாப்பிக்ல இருந்து நமக்கு 6 கேள்விகள் வீதம் கேட்டிருக்காங்க. 7வது டாபிக் மத்திய மாநில உறவுகள், அதிலிருந்து நமக்கு 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 8வது கேள்வி பாருங்க, தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின்படி ஆட்சி, ஸோ இதிலிருந்து நமக்கு 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 9வது டாபிக் பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் ஆணையம், இந்த டாப்பிக்ல இருந்து நமக்கு ஒரு 6 கேள்விகள் வரை கேட்டிருக்காங்க. 10வது டாபிக் பாருங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இதிலிருந்து நமக்கு 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மற்றவைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு சட்ட திருத்தம், குறிப்பிட்ட பிரிவினருக்கான சிறப்பு உரிமைகள், அவசர நிலை பிரகடனங்கள், இந்த 3 டாப்பிக்கும் அதுக்குள்ள அடங்கும். இதிலிருந்து நமக்கு ஒரு 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ் வச்சே நம்ம அப்படி மொத்தமாகவே பார்த்துட்டோம். ஸோ இந்த 2025 மொத்தமாக பாலிட்டிக்கு மட்டும் நமக்கு மொத்தமாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் 112 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டாபிக்ஸு நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் சப்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு அதில் உள்ள கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் அப்படிங்கிற சொல் எந்த நாட்டோட அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்தால பெற்றுள்ளது? ஸோ நம்ம அட்டவணை பகுதிகள் படிக்கும்போது நமக்கு எந்த நாட்டிலேருந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எடுத்தோம், எவ்வளோ டேஸ் ஆச்சு, அதை எந்தெந்த அரசியலமைப்பு விதிகளை யார் எழுதினாங்க, தேசிய கொடி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய பறவையாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கணும். ஸோ நிச்சயமாக இதில் இருந்தும் ஒவ்வொரு டைமும், அதாவது இதில் செப்பரேட்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இப்போ குரூப் 1ல் அரசியலமைப்பிலிருந்து தேசிய பறவையாக மயில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே அடுத்த பட்டன் குரூப் 2 வரும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம இந்த வேர்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ குரூப் 4ல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் என்ன இருக்குன்னா, எவ்வளோ நாட்களுக்கு, அதாவது எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு இதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கண்டென்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி அதே பேட்டர்ன்லாம் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த எளிமையான கண்டென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறதுல உள்ள ஒன்றியம்ங்கிற சொற்றொடர் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, கன்னட அரசியலமைப்பு. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா கன்னட அரசியலமைப்பு. அடுத்ததாக பாருங்கள், கூச்சி ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தினை பாராளுமன்றம் கொண்டுள்ளது. பாராளுமன்றம்னா பட்டியல், அதாவது பொதுப்பட்டியலாக இருக்கட்டும், மாநில பட்டியலாக இருக்கட்டும், இதில் கூறப்படாத இனங்களை பாராளுமன்றம் தான் நமக்கு எடுத்து சட்டம் இயற்றும். காரணம் பாருங்க, அரசியலமைப்போட 8வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகியவற்றை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. நமக்கு 8வது அட்டவணை என்ன, மொழி 22 மொழிகளை அங்கீகரித்ததை பற்றி நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ பட்டியல் எத்தனாவது அட்டவணை அப்படின்னு சொல்லி
தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஓகேவா? கூச்சி ஏ வந்து நமக்கு சரிதான், காரணம் ஆர் தான் நமக்கு தவறு. ஓகே, அடுத்ததாக கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு பகுதிகளின் அவற்றின் துறைசார் பொருளுடன் பொறுத்தக. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும், இதை குழப்பிடக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது 14th, இது 15th, இது 18th, இது 20th. ஓகேவா? ஸோ பகுதி 14 என்ன அப்படின்னா மத்திய மாநில பணிகள். பகுதி 15 என்னன்னா தேர்தல்கள். அடுத்ததா பகுதி 18. ஓகேவா? பகுதி 18 என்ன அப்படின்னா நெருக்கடி நிலை அம்சங்கள். அடுத்ததா பகுதி 20, சரி இது 3. பகுதி 20 என்ன அப்படின்னா அரசியலமைப்போட சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கூச்சு என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசமைப்பு ஆகும். ஆமாம், இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு கூட்டாட்சி அரசமைப்பு தான். காரணம் 6 என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. இது வந்து தவறு. இந்தியாவில் இரட்டை குடியுரிமையில் நமக்கு ஒற்றை குடியுரிமை தான், ஆனால் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்கும், நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூச்சி ஏ சரி, காரணம் ஆர் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூச்சி ஏ என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. சரிதான். காரணம் ஆர் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதுவுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் பி கூச்சி ஏ காரணம் ஆர் இரண்டும் சரியானவைகளாகும் மற்றும் காரணம் ஆர் கூச்சி ஏக்கான சரியான விளக்கமாகும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய கூட்டாட்சி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கூட்டாட்சி முறைப்படி எது நமக்கு சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து தவறு. நீதித்துறை எப்போவுமே நமக்கு ஒன்றாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்ததான் மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை. சரிதான், பிரதிநிதித்துவம் அந்தந்த ஸ்டேட்டோட மக்கள் தொகையை வச்சு கொடுக்காம அந்த லேண்டு, ஓகேவா, அதோட லேண்ட் படி நமக்கு மாநிலங்களவையை வந்து பிரிச்சிருப்பாங்க உறுப்பினர்களோட எண்ணிக்கை. ஸோ அதனால் அது வந்து சமத்துவமாக இருக்காது. அடுத்ததான் சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனி சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறது. ஸோ தனி சிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்றும் நமக்கு இருக்காது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மட்டும். ஓகேவா? ஆப்ஷன் சி 2 மட்டும் ஆன்சர். அடுத்ததான் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? நடைமுறை விதிகளின் குழு அரசியல் நிர்ணயிப்பு சபையில் வந்து அதோட தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருப்பாங்க. அடுத்தது ஒன்றிய அரசமைப்பு குழு வந்து ஜேபி கிருபாலினி கிடையாது. ஓகேவா? அடுத்ததான் அடிப்படை உரிமைகளுக்கு ஆலோசனை குழுவா வல்லபாய் படேல் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. மாநிலங்களுக்கான குழு வந்து ஹச்சி முயற்சி கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தினை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னா ஆக்டன் பிரபு. இது வந்து நம்மளோட 12th பாலிட்டி புக்கில் இந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்துதான் கூச்சு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. ஆமாம், அரசியலமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு டாபிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம். ஸோ அது ரிப்பீட்டடாக அது ரிலேட்டடாக தான் நமக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸோட கொஸ்டின் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் தான். இந்திய அரசியலமைப்பை பற்றிய சிறப்பு கூறுகளை கூறும் உண்மையான கூற்றுக்கள் ஆவது எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான். ஓகேவா? அடுத்ததான் ஒற்றை குடியுரிமை தான். நெருக்கடி நிலை பிரகடனம் நமக்கு இருக்குதா. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ ஆன்சர் என்னன்னா டி. இங்கே தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கனால நமக்கு சரியாக தரல. ஓகேவா?
1 2 3 இது எல்லாமே நமக்கு சரியானது தான். அடுத்ததா 175 ஓகேவா, அந்த கொஸ்டின் பாருங்கள். கூச்சியே அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. ஓகேவா, ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கி தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தொடங்கணும். ஸோ அது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் நமக்கு அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது சரிதான். அடுத்ததான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ வரைவு குழு தலைவராக அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் கூச்சி ஏ சரி, காரணம் ஆர் வந்து நமக்கு தவறானது. ஆப்ஷன் சி வந்து நமக்கு சரியான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தது முதல் டாபிக் வந்து ஃபுல்லாக இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு 11 கேள்விகள் பார்த்தோம். அடுத்ததான் அரசியல் அமைப்பின் முகவுரை. ஓகேவா, அரசியல் அமைப்போட முகவுரையிலிருந்து ஒரு 3 கேள்விகள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கூற்றுக்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பாகும். ஓகேவா, முகப்புரையுடன் கூடிய முதல் அரசியலமைப்பு சட்டம் வந்து அமெரிக்க அரசியலமைப்பு தான். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் N.A. பால்கிவாலியா. ஸோ இது வந்து நமக்கு தவறானது. அடுத்ததான் நீதிபதி எம் இதயத்துல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கதா சொன்னாங்க. ஸோ இதுவுமே கிடையாது, இதுவும் தவறானதான். ஸோ இதில் எது தவறு அப்படின்னா இந்த நேம்ஸ். ஓகேவா, இதை குறிப்பிட்டவங்க வந்து இன்னொருத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கான ஆன்சர் கிடையாது. அடுத்து 4th பாருங்கள். குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களும் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும். ஸோ அது சரிதான். ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா பி 1 4 மட்டும் நமக்கு சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் ஓர் பகுதியாக முகவுரை என்பதுடன் தொடர்பு அச்ச வழக்கு. ஸோ நம்ம கேள்விகளை வந்து கொஞ்சம் தெளிவாகவே வச்சுக்கணும். தொடர்பு அச்ச வழக்குன்னு கொடுத்துருக்காங்க, தொடர்பு உடைய வழக்குன்னு சொல்லி நம்ம கேட்கல. அப்போ முகவுரைக்கு வந்து நமக்கு ஒரு 3 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு தொடர்புடையது எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தொடர்பு அச்சது எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பெருவாரி ஒன்றிய வழக்கு 1960. ஸோ பெருவாரி ஒன்றிய வழக்கு இது வந்து முகவுரைக்கு தொடர்புடையது. அடுத்ததாக கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இயருமே நமக்கு வேணும். ஒரு டைம் நமக்கு அந்த வழக்கு கொடுப்பாங்க, ஒரு டைம் அதோட இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இயருமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்ததான் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக வழக்கு 1995. இது எல்லாமே தொடர்பு உடையது. ஓகேவா, ஸோ நமக்கு கேள்வியில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தொடர்பு அச்ச வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. கேகர் சிங் வழக்கு 1998. இது வந்து நமக்கு தொடர்பு உடையது கிடையாது. ஓகேவா, ஸோ முகவுரைக்கு தொடர்பற்ற வழக்கு கேகர் சிங் வழக்கு. அடுத்ததான் முன்னுரையில் காணப்படும் மத சார்பற்ற, சோசியலிச, ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ முடிஞ்ச வரை எப்போவுமே இது எது இந்த ஒரு வேர்டை கொடுத்து இது எங்கே சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே அது 42ன்னு எடுத்துடணும். ஓகேவா, ஸோ இந்த 42 வந்து சிறு அரசியலமைப்பு இல்லைனா குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதையும் நம்ம மறந்துக்கூடாது. சிறு அரசியலமைப்புன்னு சொல்லலாம், இல்லைனா குறு அரசியலமைப்புன்னு சொல்லலாம். எதுனா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். எதற்காக அப்படின்னா நிறைய அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து இந்த 42வது மூலமா தான் நமக்கு நடைபெற்றிருக்கும். ஓகே, அப்போ நம்ம முகவுரையில் கொடுத்துருக்க 3 கேள்விகளும் பார்த்துட்டோம். அடுத்ததான் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குடியுரிமை. பின்வரும் வகைகளில் உள்ள மக்களில் தங்கள் இந்திய குடியுரிமையை யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம்? ஓகேவா, யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காமன்வெல்த் நாடுகளோட குடிமகன். ஓகேவா, அடுத்து இந்திய பெற்றோரின் குழந்தைகள், இந்திய குடிமகனை மணந்த பெண்கள், இந்திய வம்சாவளி குழந்தைகள். ஸோ இவை அனைத்தும் இது வந்து நமக்கு 2வது டைம் அந்த குழு இருக்கும்ல, ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குழுவுக்கு மேலாண்மைக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த குழு மூலயமா கொடுக்கப்பட்டது. ஸோ FAK ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்துமே ஆன்சர் சரிதான் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பாருங்கள். கூச்சி ஏ என்ன அப்படின்னா 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவின் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வழி செய்துள்ளது. ஓகே, இரட்டை குடியுரிமை வழங்க வகை செய்தல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் காரணம் என்ன அப்படின்னா ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது.
ஸோ இது வந்து நமக்கு சரியான விளக்கமே கிடையாது. ஓகேவா, எல்லாத்துலேயும் இரட்டை குடியுரிமைங்கிறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஒற்றை குடியுரிமை உள்ள நாடுகள் அதிகமான நாடுகள் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏ சரிதான். ஆர் வந்து சரியான விளக்கம் கிடையாது. இரட்டை குடியுரிமை எல்லா நாடுகளும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா எப்பவும் இரட்டை குடியுரிமை வந்து கொடுக்காது. ஓகேவா, ஸோ அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரோட குடியுரிமைகள். ஸோ நம்ம குடியுரிமைகள் ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம், 5 to 11 வரை நம்ம பார்த்துருப்போம். அப்படி தான் குடியுரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டிக்கலில் உள்ளதுபடி நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரோட குடியுரிமைகள் எத்தனையாவது ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 7. அடுத்ததான் அரசியலமைப்போட தொடக்க காலத்தில் உள்ள குடியுரிமை வந்து ஆர்டிக்கல் 5. அடுத்தது குடியுரிமையின் தொடர்ச்சி ஆர்டிக்கல் 10. நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 11. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து ஒருத்தவங்க குடியுரிமை வாங்கினா இப்போ வந்து நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமை வழங்கப்படுறது தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இதுவுமே நம்ம ரீசெண்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்ததான் அடிப்படை உரிமைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடிப்படை உரிமைகள் ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளுள் சரியாக பொருத்தப்படாத இணை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொஸ்டின் எப்போவுமே ஒழுங்காக ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை சூஸ் பண்ணணும். ஓகேவா, பொருத்தப்படாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரசமைப்பு விதி 12 என்ன அப்படின்னா அரசோட வரையறை. சரிதான். அரசமைப்போட விதி 21 கல்வி உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஐ திங்க் 21A தான் கல்வி உரிமை அப்படின்னு நினைக்கிறேன். 21 வந்து வாழும் உரிமை, சுதந்திர உரிமை, அந்த ரீசனிங்கில் வரும். ஸோ அடுத்ததான் வந்து அரசமைப்பு விதி 34 அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யவும் நாடாளுமன்றத்தின் உரிமை. ஸோ அடிப்படை உரிமைங்கிறது நாடாளுமன்றத்துக்கான உரிமையாக எப்போவுமே வர முடியாத ஒரு விஷயம்தான். ஓகேவா, அடுத்ததாக அரசியலமைப்பு விதி 35 அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றல். இது ஓகே, அதாவது சட்டம் இயற்றலாம், ஆனால் நாடாளுமன்றத்துக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து அதில் தவறானது. ஸோ ஆன்சர் என்னென்னா இதில் பொருத்தப்படாத இணை 21 34 தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றில் எவை சரி? ஃபர்ஸ்ட் கூச்சு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றுத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. நிர்வாகிகள் மற்றும் சட்டம் இயற்றுத்துறை ஆகியவற்றுக்கு அதிகாரம் அளிக்கின்றது. அடிப்படை உரிமைகளின் ஊற்று கண்ணாக நீதித்துறை உள்ளது. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு கூச்சு நிர்வாகம் சட்டம் ரெண்டுமே இயற்றுத்துறையோட அதிகாரங்களுக்கு வரம்பா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்ததான் இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தை தொழிலாளர்களை அல்லது சுரங்கம் அல்லது ஆபத்தான தொழிலில் பணி அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 24. ஸோ இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். நமக்கு ஆர்டிகல் 24 வந்து குழந்தை தொழிலாளர்கள் சுரங்க தொழிலில் இருக்கக்கூடாது, ஆபத்தான தொழிலில் இருக்கக்கூடாது, மோஸ்ட்லி குழந்தைகளே தொழிலுக்கு அனுப்பக்கூடாது, வேலை செய்ய அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஆர்டிகல்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 24. அடுத்ததாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க நமக்கு. தீண்டாமை ஒழிப்பு. ஓகேவா, இதோட ஆர்டிக்கல் நம்ம மோஸ்ட்லி ஆர்டிக்கல்லேருந்து எவ்வளோ கேள்வி ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். 2025 தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17, கல்விசாரா பட்டங்கள் ஒழிப்பு பிரிவு 18, வயது வந்தோர் வாக்குரிமை இது வந்து 326. ஓகேவா, 326 அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் பிரிவு 39. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வயது வந்தோர் வாக்குரிமைலாம் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருந்தால் தான் நம்ம அரசியலமைப்பு இயற்றப்படும் போது 21 கம்ப்ளீட்டட்னா தான் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சிஸ்டமை 326 சட்ட திருத்தம் செய்து 18 கம்ப்ளீட்டட் அப்படின்னாலே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக கீழ்கண்டவற்றை பொருத்தவும். ஓகேவா, சமய உரிமை. ஸோ ஆர்டிகல்ஸ் வச்சு அடுத்தடுத்த டாபிக்ஸ் வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு குடியுரிமை பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து நம்ம ஆர்டிக்கல் ஓட் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் சமய உரிமையை வச்சு பார்க்குறோம். ஸோ சமய உரிமை அப்படின்னா ஆர்டிக்கல் 25 சமயம் பற்றிய பொருள்களை நிர்வகிக்கக்கூடிய சமயம் பற்றிய பொருள்கள் அப்படின்னா ஆர்டிகல் 26 சமய மேம்பாட்டிற்கு வரி விதிப்பு கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆர்டிகல் 27.
7. ஸோ அடுத்ததாக கல்விக்கூடங்களில் சமய போதனை கூடாது. ஸோ ஆர்டிக்கல் 26. ஓகேவா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியானது. அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்றினை கண்டறிய. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சரிதான். சட்டப்பிரிவு 300A படி சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமை. இது வந்து சட்ட உரிமை இல்லை, நமக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சட்ட உரிமை அப்படிங்கிறது கிடையாது. தற்பொழுது 6 அடிப்படை உரிமை மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சொத்துரிமை அதில் வந்து நீக்கிட்டோம். கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி 7 இருந்துச்சு. ஸோ இந்த 6வது 307ங்கிறத அதில் இருந்து நீக்கிட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அரசின் கடமைகள். ஸோ அரசோட கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். கூற்று ஏ என்ன அப்படின்னா 51 உறுப்பு 51A ஆனது வெளிப்படையான அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு. சரிதான். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசோட கடமை, அதுவும் சரிதான். ஸோ ஆப்ஷன் பி கூற்று ஏ மற்றும் ஆர் காரணம் இரண்டுமே சரிதான். கூற்று ஏக்கான காரணம் சரியான விளக்கமும் தான். ஸோ அடுத்ததாக கொஸ்டின் பாருங்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளாவது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸோ நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இயர் பாருங்கள் 1976. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுங்க. இந்தியாவில் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது. இந்தியாவிலே கண்டிப்பாக அது அடிப்படை கடமையாக தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இயற்கை சூழலை பாதுகாப்பது மேம்படுத்துது, அதுவும் சரிதான். நம்முடைய பாரம்பரியங்களையும் பண்பாட்டையும் நம்ம பாதுகாக்கணும். தனியார் உடைமைகளை பாதுகாப்பதுங்க தவிர ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2, 3 வந்து நமக்கு சரியானது. அடுத்ததான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வச்சே நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பொருளாதார அல்லது நிதி இயலாமை காரணமாக எவருக்கும் சட்ட நீதி மறுக்கப்படலாகாது அப்படிங்கிறதோட ஆர்டிக்கல் என்னன்னா 31A. அடுத்ததான் பி பாருங்க. கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும், அவை சுய ஆட்சியின் அலகுகளாக செயல்படுத்த தேவையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதோட ஆர்டிக்கல் 40. ஸோ இந்த ஆர்டிக்கல் 40 வந்து காந்தி அவர்களின் மூலயமா கொண்டு வரப்பட்டது கிராம பஞ்சாயத்துக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அடுத்து சி பாருங்கள். பணிபுரிவதற்கான நியாயமான மற்றும் மனித இரக்கமிக்க சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் பேறுகால உதவி வழங்கப்பட வேண்டும். இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 42. வேளாண் அல்லது தொழிலக தொழிலாளர்களுக்கு வேலை, வாழ்வூதியம், நல்ல வாழ்க்கை தரத்தை தரவல்ல பணிபுரியும் சூழல் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 43. ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறதுல ரொம்ப தவறு இல்லை. ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். அடுத்ததான் 186 பாருங்கள். ஸோ அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு வந்து 36லேருந்து 51 வரை. இது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளோட ஆர்டிகல்ஸ் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 36லேருந்து 51 வரை இருக்கும் அப்படின்னு. ஸோ அது சரிதான். அடுத்ததான் அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடமிருந்து பெற்றனர். ஸோ இது தவறு. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர் சொன்னாங்க. இந்திய அரசமைப்போட ஆன்மாவே அந்த 32வது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் கோட்பாடுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ 1, 3 சரி. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து நமக்கு சரி. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் விதிகளின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த விதிகளில் விவரிக்கிறது? ஸோ நம்ம இப்போ தானே முன்னாடி உள்ள கொஸ்டினில் பார்த்தோம், அப்படியே பேட்டர்ன் மட்டும் மாற்றி அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்கள். விதிகள் 36லேருந்து 51 வரை. அடுத்ததாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா, அந்த நம்ம பார்த்த அந்த 36 to 51க்குள்ளேயே இருக்கிற ஆர்டிகல்ஸை ரிப்பீட்டடாகவே பார்ப்போம். ஸோ பிரிவு 38 சட்டத்தின் முன் சமம், பிரிவு 39 குழந்தை தொழிலாளர், 40 கிராம பஞ்சாயத்து நிர்வாகம், பிரிவு 43 வேலைக்கேற்ற ஊதியம். ஸோ இதே பேட்டர்ன் கொஸ்டினை தான் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். இதை நமக்கு ஷார்ட்டாக பார்க்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக இந்திய அரசமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனுள் அடங்கி உள்ளது?
ஸோ பகுதி 4 தான் நமக்கு அரசமைப்போட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பகுதி அரசியலமைப்பு, அதாவது நம்ம சிலபஸ் படி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம டிஎன்பிசி 2025 பாலிட்டியோட கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோட அப்டேட்ஸ்க்கு நீங்கள் வினஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவாக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு குரூப் 2க்கு சேர்ந்து கம்பைனாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னும் யாரும் அட்மிஷன்ஸ் பண்ணல அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க அட்மிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.